இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவ்விதமா எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய நம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் விடுவிக்கிற தேவன் என்பதை இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே அனனியா இஷாவேல் அசரியாவை கொண்டு ஆண்டவர் இங்க நிரூபித்து காண்பித்தார். இந்த பாபிலோனிலே இந்த ராஜா அங்கே ஒரு விக்கிரக சிலையை உண்டாக்கி அதை ஆராதிக்கும்படி அங்கே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆராதனை நேரத்திலே இஸ்ரவேலிலிருந்து பிடிக்கப்பட்டு போன 3 நபர்கள் தான் அனனியா, மிஷாவேல், அசரியா. இவர்களை அங்கே விக்கிரகத்தை ஆராதிக்கும்படி துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றே சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், எங்களை அவர் விடுவிப்பார், நான் இந்த பொற்சிலையை வணங்குவதில்லை என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைய காலத்திலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கலாம். அந்த விடுதலை நிமித்தமாக, ஒருவேளை போராட்டத்தின் நிமித்தமாக கர்த்தரை மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். இன்னைக்கு அநேகர் அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்துதலை வாழும் பொழுது சரியான அந்த விடுதலை பெறாத சூழ்நிலையில பின்வாங்கி போனவர்கள் உண்டு. ஆனால் இங்கே இந்த 3 நபர்களும் மிகவும் ஆணித்தனமாக சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் இருந்தால் இந்த 3 பேர் எவ்விதமாக தைரியமாய் நின்றார்களோ நாமும் நிற்போம். அவர்கள் தைரியமாய் நின்றதினாலே 4வது நபராக அந்த அக்கினி சோலையிலே போடும்போது அவர்களோட தேவாதி தேவன் உலாவி கொண்டிருந்தார். அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனை நம்பும் போது நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த 3 நபர்கள் எப்படி விடுதலை பண்ணி தேவனை மகிமைப்படுத்தினார்களோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஏதோ ஒரு விடுதலை தேவையாயிருந்தால் இந்த தேவனை நம்புங்கள், இந்த தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள், அவருடைய நாமத்தை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். கர்த்தர் 4வது நபராய் நம்மத்திலே வந்து உலாவி உங்களையும் என்னையும் விடுவிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாமப்படுவதாக. ஆமென்.